வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. கார்த்திகை மாதனாலே பார்த்திங்கன்னா நம்ம தீபம் தான் ஸ்பெஷல். நம்ம மாலையிலையும் காலையிலையும் 2 வேலையுமே வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவோம். விளக்கு எந்தெந்த திசையில் ஏற்றினா என்னென்ன பலன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிழக்கு திசை, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசையில் நம்ம விளக்கேற்றணும். கிழக்கு திசையில் விளக்கேற்றும் போது நம்மளை தொடர்ந்து வந்துட்டுருக்க துன்பம் கண்டிப்பாக தீரும். நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே ஆகட்டும், இல்லை நம்ம என்ன செய்கிறோமோ, இல்லை நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு மதிப்பு உயரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. நம்ம இது மாதிரி கிழக்கு திசையில் தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வரும்போது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நம்மளோட மதிப்பும் அந்தஸ்து உயரும். மேற்கு திசையில் நீங்கள் விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடன் இருந்ததுன்னா அந்த கடன் தொல்லையெல்லாம் தீரும். வீட்டில் அடிக்கடி பிரச்சனை, இல்லை சொந்தக்காரங்களோட பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் மேற்கு திசையில் விளக்கேற்றும் போது கண்டிப்பாக சாதகமாக அமையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நீங்களும் ஏற்றி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை. வடக்கு திசையில் நீங்கள் விளக்கேற்றும் போது செல்வம் பெருகும். பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த வடக்கு திசை விளக்கு ரொம்பவே நம்மளுக்கு உதவி செய்யும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் தொடர்ந்து மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் இந்த வடக்கு திசை விளக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. காலையில் 4 to 6 நம்ம ஏற்றுற விளக்கு நம்ம என்ன நினச்சி ஏற்றுறோமோ அந்த காரியம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது கார்த்திகை மாதம் தான் ஏற்றணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டெய்லியுமே பார்த்திங்கன்னா காலையில் 4 to 6 நீங்கள் விளக்கேற்றலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து நம்ம விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் 5 விளக்கு ஏற்றலாம். இல்லைனா ஒரே அகல் விளக்கில் 5 திரி போட்டுமே நீங்கள் ஏற்றலாம். விளக்குக்கு போடுற திரியிலையுமே ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்றது நம்ம படிக்கிறது. பஞ்சு திரி நம்ம தான் வீட்டில் தான் போட்டு ஏற்றுவோம். அதுவும் நெய் விளக்கு ஏற்றினா ரொம்பவே நல்லது. ஒரு 10 நிமிஷம் நம்ம விளக்கேற்றினாலும் பார்த்திங்கன்னா நெய் விளக்கில் ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு நம்பப்படுகிறது. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு விளக்கு ஏற்றினா கூட நெய்யால் விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு திரிக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது. அந்த திரியை பற்றியுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒவ்வொரு திரியும் நீங்கள் யூஸ் பண்ணி விளக்கேற்றி பாருங்கள். திரியோட வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை இருக்குது. தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி, வெள்ளருக்கு திரி, பருத்தி பஞ்சு திரி, இலவம் பஞ்சு திரி, சிவப்பு துணி திரி, மஞ்சள் துணி திரி, பட்டு துணி திரி, இவை எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய திரி. நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக அதோட ஒவ்வொரு திரிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்றதை நான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்குள்ள லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் திரி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.